உட்காந்தீங்களா? உட்காந்தாச்சாப்பா? இன்னொருத்தவங்க உட்காரவே இல்லை. ஏப்பா ஓய்து தர அது எப்படி கோலாங்க படக்கூடாது சொல்லிட்டேன். அப்பா எனக்கு 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 கீழே அப்பாயிட்டு கொடுத்துருவேன். அப்புறம் அப்பாயிட்டு கொடுத்துருவேன். எனக்கு அங்கே இந்தப்பா இந்தப்பா நாலுப்பா பாப்பா. மூணாக்கணும். நோ 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 எனக்கு வேணாம்ப்பா. நான் என்னைக்கு கேக் சாப்பிட்டுருக்கேன். மூணு ஏன் உனக்கு? இதுனா ஈக்குவல் ரைஸ். நீ புள்ளி ஏமாத்துறடா. கொடுத்துருவா புள்ளிக்கு ஏமாத்துறீங்கப்பா. அப்பா டேய் என்னதான் இருந்தாலும் அம்மா கையால் செய்கிற கேக்குக்கு என்ஜோ அப்படி தானே? அம்மா மேலே அம்புட்டு பாசமா. காலையில் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாரு. என்ன நீங்கள் ஸ்கூலுக்கு மட்டமா கட்ட அவங்களே விட்டுட்டாங்களா? அப்படி போடு. பட்டு அப்பா என்ன ஒரு அலைச்சல். நேற்று நைட்டே நினச்சேன் இவனுக்கு கேக்கு செஞ்சு தரணும்னுட்டு. ஏன்னா நம்மளா சாப்பிட்டா அவன் சாப்பிட்லையா, அதனாலே கொஞ்சமாக போட்டு எடுத்தேன். ஜோ நீ கேக் சாப்பிட்டியே, அம்மாவுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஏதாவது சொல்கிறியா நீ? நீ சொன்னால் போதுமா எங்களுக்கு? அவர் சொல்லணும்ல. நீ எப்படி இருந்தாலும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவ. ஓகே பட்டு ஓகேவா? நல்லா இருக்கா? அண்ணன் வச்சிருக்கானா? இங்கே வா அம்மா கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு தானே. நீ காலை சாப்பாடு ஓவர். கீழே உட்காரா சாமி. உட்காரு நீ உட்காரு. அம்மா ஊட்டுறேன் நீ உட்காரு. அவன் எம்டி கேக் சாப்பிட்றான். அது ஒயிட் நீங்கள் கொடுக்க சொன்ன பிறகு ஒயிட்டு கொடுக்க போது சாப்பிட்றான். என்னப்பா சாப்பிட்டியா? இன்னும் வேணுமா? யார் வச்சிருக்கீங்க? நிற்கிறா. நோ அம்மா வச்சிருக்கேன். வா அண்ணன் தான் புட்டு கொடுத்துட்டான். இங்கே வா. நீ கொஞ்சமாக சாப்பிட மாட்டேன்றியே. எப்பப்பா அவ்வளோதான்ப்பா. இங்கே சின்ராசு அமைதியாயிட்டாரு. ஜடே அப்பா ஹாப்பி பர்த்டே கேக்கு ஓகேவா? இதில் எப்படி லூசு முட்டை வாசனை வரும்? முட்டை வாசனை போன போகிறதா? இல்லை அது கேக்கா அவனுக்கு பிடிக்குது. ஏன் பிஸ்கெட்டில் சேர்க்குறாங்களான்னு தெரில. ட்ரை பண்ணும். தலைவர் கேக் சாப்பிட்றீங்க? சாப்பிட்டியாடா அதுக்குள்ளே? அச்சோ டே நீங்கள் சாப்பிட்றீங்கடா சீக்கிரம். இந்த விஷயத்தில் மட்டும் அதாவது அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்னா சாப்பிட விட மாட்டான். பிடிக்காத ஐட்டம்னா நீங்கள் ஏதாவது பண்ணி தொலைங்க. நேற்றுக்கு மாதிரி நான் அமைதியாக உட்காந்துருக்கேன்.